எல்லா கம்பெனிக்கும் வேலைக்கு ஆட்கள் வேணும்னு கேக்குறாங்க. இங்க வேலை எனக்கு வேணும், வேலை கிடைக்கலன்னு சொல்ற மக்களும் இருக்காங்க. ரெண்டுமே அதிகமா இருக்கு. சோ நம்ம கிளாப் ஹேண்ட்ஸ் கன்சல்டிங் என்ன பண்றோம்னா, ஜாப் சீக்கர்ஸா வேலை தேடுற உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு சூட்டபிளான உங்களோட ஊர்ல உங்களுக்கு நியர்பை நீங்க எப்படி தேடிக்கிட்டு இருக்கீங்களோ உங்க ஸ்கில் பேஸ்டா இருக்கிற ஒரு வேலையை வாங்கி கொடுக்கறதா இந்த ஜாப் கன்சல்ட். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்திருக்கணும், அப்படின்னா வேலை உறுதி. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியர், எந்த டிகிரினாலும் சரி, அவர் படிச்ச டிகிரிக்கு ஏத்த மாதிரி வேலை, அவரோட ஸ்கில் அண்ட் நாலேஜுக்கு ஏத்த மாதிரி வேலை, அவர் என்ன வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அதுக்கேத்த மாதிரி வேலை இருக்கு. ரைட், ஓகே. அப்படி அதாங்க பார்க்கும்பொழுது சொன்னீங்க, ஏதாவது ஒரு டிகிரி மட்டும் படிச்சிருந்தாலே போதும், உங்களால இங்க வந்தீங்க அப்படின்னா வேலை வாங்கிக்க முடியும். ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா எக்ஸ்பீரியன்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லைன்னா ஃப்ரெஷரா எடுத்துருவாங்க. ஓகே, ஆனா அந்த நாலேஜ் இருந்தா போதும். ரைட், ஓகே ஓகே. ஆனா ஜாப் கன்ஃபார்ம் இல்லையா? ஜாப் கன்ஃபார்ம். ஓகே, இமிடியேட்டா இன்டர்வியூ முடிஞ்சா ஆஃபர் லெட்டர். சூப்பர் சூப்பர். ஓகே, சாதாங்க. ஸோ நீங்க படிச்சு முடிச்சுட்டு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த ஒர்க்லயும் உங்களுக்கு அப்கிரேட் ஆகணும் அப்படினாலும் சரி, இல்ல வேற ஃபீல்டு மாற போறேன் அப்படினாலும் சரி, கண்டிப்பா இவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சேலரி பத்தி சொல்லுங்க, யார் யாருக்கு எந்த மாதிரி சேலரி எல்லாம் இருக்குது? அதான் அவங்களோட திரும்ப நான் சொல்லுவேன், படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை. ஓகே, அவங்களுக்கு ஒரு 1 இயர்ல இருந்து 2 இயர்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை கன்சிடர் பண்ணி 4.5 லட்சம் ரூபாயில இருந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க பெர் இயருக்கு, வருஷத்துக்கு. ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படினாலே ஃப்ரெஷரா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. 1.5 லட்சம் ரூபாயில இருந்து 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் தராங்க. ஓகே 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 ஓகே. இதெல்லாம் இமிடியேட் ஓபனிங். ஓகே, உடனே இருக்குது. உடனே இருக்கு. வந்தா நாளைக்கு வேலை, இன்னைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா நாளைல இருந்து வேலை. ரைட், ஓகே. அந்த அளவுக்கு ஓபனிங் இருக்கு. அப்படி இருக்கும்போது வரக்கூடியவங்க உங்களுக்கு ஏதாவது பே பண்ணணுமா? இல்ல, கன்சல்டிங் ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படி 1 ரூபாய் கூட பே பண்ண தேவையில்ல. சூப்பர். ஓகே, கம்பெனி ஆன்போர்ட் பண்ணிருக்காங்க. நான் இன்டர்வியூ பண்றது மட்டும் தான் என் வேலை. ஓகே ஓகே. சோ கேண்டிடேட் கிட்ட இருந்து 1 ரூபாய் சார்ஜ் பண்ண போறது இல்ல. ரெஸ்யூம் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா போதும். வேலை வேணும், மாசம் சம்பளம் வேணும்னு கேக்குற மக்கள் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா போதும். சோ இது எல்லாமே பண்ணி கொடுக்கிறதுக்கு இவங்க 1 ரூபாய் கூட சார்ஜ் பண்ண கிடையாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஹாய், ஹலோ, நான் அமெரிக்கான் மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. உங்க கையில ஒரு டிகிரி மட்டும் இருந்தாலே போதும், உங்களால நிச்சயமா ஒரு வேலை வாங்கிக்க முடியும். ஆமாங்க, நீங்க என்ன படிப்பு படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலையை இவங்க நமக்கு வாங்கி தர்றாங்க. அதுவும் உங்களுடைய லொகேஷன்லயே வாங்கி தர்றாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப்ல இருந்து அப்கிரேட் ஆகிறதுக்கும் இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணி தர்றாங்க. அப்படிப்பட்ட இந்த நிறுவனத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாத, பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் உங்களோட விஷயம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம கூட கிளாப் ஹேண்ட்ஸ் கன்சல்டிங்ல இருந்து பிரகாஷ் சார் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நான் கேட்க போறது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சூப்பர் சார். ஆக்சுவலி நீங்க யார் அப்படின்னு நல்லாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? உங்களுக்கு தெரியாது, ஆனால் சொல்லிருங்க. ஸோ கிளாப் ஹேண்ட்ஸ்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளாப் ஹேண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி 2 கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஓகே, தமிழ்நாட்டுல வேலை தேடுறவங்க கவுண்ட் கம்மியா அதிகமா? சார் ரொம்ப அதிகம் சார். ரொம்ப அதிகம். நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க. ஓகே, ஆனா நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஆட்கள் தேவை, we are hiring அப்படின்ற போர்டு எங்கேயுமே நீங்க பார்த்தது இல்லையா? நான் பார்க்கறதுல அந்த போர்டு இருக்குது. அந்த போர்டு இருக்கு. கரெக்ட். அப்ப எல்லா கம்பெனிக்கும் வேலைக்கு ஆட்கள் வேணும்னு கேக்குறாங்க. இங்க வேலை எனக்கு வேணும், வேலை கிடைக்கலன்னு சொல்ற மக்களும் இருக்காங்க. ஆமா, ரெண்டுமே அதிகமா இருக்கு. ஆமா, கண்டிப்பா. அப்ப நமக்கு ஒண்ணுதான் புரியணும், இங்க வேலை தேடுற எல்லாருக்கும் நல்ல கம்பெனில எனக்கு பக்கத்துல இல்ல எனக்கு ஏத்த வேலை, எனக்கு ஏத்த சம்பளம் கொடுக்குற கம்பெனி வேணும். இவங்க தேடுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த கம்பெனியும் எனக்கு எலிஜிபிளான நல்ல வேலை பார்க்குற எம்ப்ளாயி, எனக்கு தோதான ஒரு எம்ப்ளாயி வேணும்னு இவங்க தேடுறாங்க. சோ நம்ம கிளாப் ஹேண்ட்ஸ் கன்சல்டிங் என்ன பண்றோம்னா, ஜாப் சீக்கர்ஸா வேலை தேடுற உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு சூட்டபிளான உங்களோட ஊர்ல உங்களுக்கு நியர்பை நீங்க எப்படி தேடிக்கிட்டு இருக்கீங்களோ உங்க ஸ்கில் பேஸ்டா இருக்கிற ஒரு வேலையை வாங்கி கொடுக்கறதா இந்த ஜாப் கன்சல்டன்சியோட வேலை. நீங்க எதிர்பார்த்த சம்பளம், உங்களுக்கு பிடிச்ச வேலை உங்க ஊர்லயா நீங்க பார்த்த ஊர்ல கிடைக்கிறதுக்கு கிளாப் ஹேண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி படிச்சது எங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மா வேலை இருக்குது. ஓகேங்களா? ஆனா கண்டிப்பா நீங்க ஒரு டிகிரி வச்சிருக்கணும். ஓகே சார். ஸோ படிச்சிருந்தா படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாங்கி தரேன் அப்படி சொல்றீங்க இல்லையா? ரைட், ஓகே. அதை பார்க்கும்போது மினிமமா என்ன படிச்சிருக்கணும் சார்? ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதாவது டிகிரி சர்டிபிகேட் கையில இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே. அப்படி டிகிரி சர்டிபிகேட் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவருக்கு கண்டிப்பா வேலை இருக்குது. வேலை இருக்கு. 10th 12th தாண்டி இது இல்லாம 10th 12th படிச்சிருக்கேன்றது இல்ல, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்திருக்கணும், அப்படின்னா வேலை உறுதி. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியர், எந்த டிகிரினாலும் சரி, அவர் படிச்ச டிகிரிக்கு ஏத்த மாதிரி
மாதிரி வேலை, அவரோட ஸ்கில் அண்ட் நாலேஜுக்கு ஏத்த மாதிரி வேலை, அவர் என்ன வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அதுக்கேத்த மாதிரி வேலை இருக்கு. ரைட், ஓகே. அப்படி அதாங்க பார்க்கும்பொழுது சொன்னீங்க, ஏதாவது ஒரு டிகிரி மட்டும் படிச்சிருந்தாலே போதும் உங்களால இங்க வந்தீங்க அப்படின்னா வேலை வாங்கிக்க முடியும். ஓகே சார். ஓகே, இப்போ கம்யூனிகேஷன் சொல்லுங்களேன், அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணுமா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்? டெஃபினட்டா ஏதாவது சேல்ஸ்ல ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா, இல்ல அவங்களுக்கு வந்துட்டு கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் கொஞ்சம் பெட்டரா பேச தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் தான். ஒரு பிஎஸ்சி, பிபிஏ, பிகாம், பிஇ எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, அவங்க ஸ்கில் அண்ட் இது இருந்ததுன்னா அடிஷனலா வேலைக்கு வருது. சார் பார்க்கும்போது கம்யூனிகேஷன் கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா. ஓகே, அதாங்க ஃபைனலா பார்க்கும்போது சோ உங்களுக்கு டிகிரியும் இருக்கணும் பிளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் இருக்கணும். ஓகே சார். சோ இப்போ ஜாப் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆமா. சோ பேசிக்காவே எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஜாப் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா. அப்படி பார்க்கும்போது எல்லா பத்திக்கும் ஒரே ஜாப் இருக்குமா இல்ல எப்படி சார் அது? இல்ல, இது பியூர்லி நான் ஐடி ஜாப். சோ டேட்டா என்ட்ரி ஒர்க்கா இருக்கலாம், இல்ல டெலிகாலர் ஒர்க்கா இருக்கலாம், கவுன்சிலர் ஒர்க், ஃபீல்டு மார்க்கெட்டிங், பிரான்ச் மேனேஜர். நீங்க ஒரு 10-20 பேரை வச்சு மேனேஜ் பண்ற அளவுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா ஒரு டீம் லீடர் ஆகலாம். இந்த மாதிரி எல்லா ஜாப்பும் இருக்கு. சூப்பர். ஓகே. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதோட அப்டேட்டா பண்ணிக்க போறாங்க. அவ்வளவுதான். ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா எக்ஸ்பீரியன்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லன்னா ஃப்ரெஷரா எடுத்துருவாங்க. ஓகே. ஆனா அந்த நாலேஜ் இருந்தா போதும். ரைட், ஓகே. ஆனா ஜாப் கன்ஃபார்ம் இல்லையா? ஜாப் கன்ஃபார்ம். ஓகே. இமிடியேட்டா இன்டர்வியூ முடிஞ்சா ஆஃபர் லெட்டர். சூப்பர். ஓகே. சாதங்க. சோ நீங்க படிச்சு முடிச்சுட்டு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த ஒர்க்லயும் உங்களுக்கு அப்கிரேட் ஆகணும் அப்படினாலும் சரி, இல்ல வேற ஃபீல்டு மாற போறேன் அப்படினாலும் சரி, கண்டிப்பா இவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார். அப்படி இருக்கும்போது நீங்க வாங்கி கொடுக்கக்கூடிய இந்த ஜாப் வந்து எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு? தமிழ்நாடு ஃபுல்லா, பாண்டிச்சேரி உள்பட எல்லா இடத்துலயும் ஜாப் இருக்கு. ஓகே. தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. எந்த ஊர்னாலும் பண்ணலாம். நம்மளோட ஹெட் ஆபீஸ் சென்னையில இருக்கு. சோ சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், மதுரை, திருநெல்வேலி எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா இன்டர்வியூன்னு வந்தா சென்னைக்கு வரணும். புரியுது. ஓகே, அது வந்துருவாங்க. ஏன்னா எங்க ஆபீஸ் சென்னையில இருக்கு. இன்டர்வியூனா சென்னை வந்தாதான். ரைட், ஓகே. ஓகே சார். பார்க்கும்போது அவங்களுக்கு மினிமமா என்ன ஏஜ் லிமிட் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது? 25ல இருந்து 38 வயசுக்குள்ள இருக்கும். 25 to 38. ஆமா. ஓகே. சோ அங்க அப்படி பார்க்கும்போது சோ உங்களுக்கு காலேஜ் படிச்சு முடிச்சிட்டீங்க, கையில டிகிரியும் இருக்குது, உங்களோட ஏஜ் 25 to 38 குள்ள இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு இங்க ஜாப் இருக்குது. ஓகே சார். சோ ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கு தான் அவங்க வெயிட் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன். சேலரி பத்தி சொல்லுங்க. யாருக்கு எந்த மாதிரி சேலரி எல்லாம் இருக்குது? அத அவங்களோட திரும்ப நான் சொல்லுவேன், படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை. ஓகே. அவங்களுக்கு ஒரு 1 yearல இருந்து 2 years சேல்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ப்ரீவியஸா வந்து ஒரு டெலிகாலரா ஒர்க் பண்ணிருந்தாங்க, இல்ல மார்க்கெட்டிங்ல இருந்தாங்க, சேல்ஸ்ல இருந்தாங்க அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணி 4.5 லட்சம் ரூபாயில இருந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க பெர் இயருக்கு, வருஷத்துக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னாலே ஃப்ரெஷரா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. 1.5 லட்சம் ரூபாயில இருந்து 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் தராங்க. ஓகே. சூப்பர். பதங்க. சோ படிச்சு முடிச்சிட்டு நீங்க எந்த வேலைக்கும் போகல, நீங்க ஃப்ரீயாவே இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரெஷர் தான். ஓகேங்களா? சோ ஃப்ரெஷர் அப்படி சொல்லி பார்க்கும்போது சோ பெர் இயருக்கு 1.5 லட்சம் ரூபாயில இருந்து 3.5 லட்சம் ரூபாய் வரை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா, எனக்கு நான் வந்து இந்த ஃபீல்ட்ல இருந்தேன், இந்த ஃபீல்ட்ல ஏதோ ஒரு ஃபீல்டா இருக்கட்டுமே, அந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா 4.5 லட்சம் ரூபாயில இருந்து 12 லட்சம் ரூபாய் வரையும் கூட உங்களுக்கு சேலரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது பெர் இயர். ஓகேங்களா? சரி, ஓகே சார். அப்படி பார்க்கும்போது இப்போ அர்ஜென்ட்டா ஏதாவது ஓப்பனிங் இருக்குதா? எத்தனை பேர் மொத்தமா வேலைக்கு தேவைப்படுறாங்க? இமிடியேட்டா ஓப்பனிங் பாத்தீங்க அப்படின்னா 300 பிளஸ் இருக்கு. 300க்கு மேல இருக்கு இமிடியேட்டா. சூப்பர். ரொம்ப முக்கியமா நிறைய எம்பிஏ படிச்சுட்டு HR ஓப்பனிங் அதிகமா இருக்கு. ஓகே. HRல அட்மின், மார்க்கெட்டிங் அண்ட் ஃபினான்ஸ்க்கு 3க்குமே இருக்கு. ஓகே. கவுன்சிலருக்கு ஓப்பனிங் அதிகமா இருக்கு. ஓகே. மெயினா கவுன்சிலருக்கு கம்யூனிகேஷன் கொஞ்சம் பெட்டரா இருக்கு, நான் இங்கிலீஷ்ல கொஞ்சம் நல்லா பேசுவேன், ஆளுகள்ட்ட நல்லா கம்யூனிகேட் பண்ணுவேன் அப்படின்றதால ஓப்பனிங் இருக்கு. ஓகே. டேட்டா என்ட்ரி அண்ட் கால் சென்டர், போன் பேசுற நல்லா இருக்கு எனக்கு அப்படின்னா போன் பேசுற வேலைக்கு அதிகமான ஓப்பனிங் இருக்கு. ஓகே. இதெல்லாம் இமிடியேட் ஓப்பனிங். ஓகே. உடனே இருக்கு. வந்தா நாளைக்கு வேலை, இன்னைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா நாளைல இருந்து வேலை. ரைட். ஓகே. அந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்கு. பிரான்ச் மேனேஜருக்கு ஓப்பனிங் இருக்கு. ஆல்ரெடி வேற பிரான்ச்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, பிரான்ச் மேனேஜரா ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இமிடியேட்டா ஓப்பனிங் இருக்கு. ஓகே. சோ இது ஹைக் எப்படி கொடுப்பாங்கன்னா, நீங்க முன்னாடி ஒரு இடத்துல டெலிகாலரா ஒர்க் பண்ணிருக்கீங்க, இங்க வந்தீங்க அப்படின்னா கவுன்சிலரா எடுத்துப்பாங்க அடுத்த ஜாபுக்கு. அப்ப அங்க இருந்த கட்டல சம்பளம் அதிகமா இருக்கும், பொசிஷனும் அதிகமா கிடைக்கும். புரியுது. நீங்க இதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தீங்கன்னா இங்க டைரக்டா மேனேஜரா ரெக்ரூட் பண்ணுவாங்க. சூப்பர். பொசிஷனும் இன்க்ரீஸ் ஆகுது, சம்பளமும் இன்க்ரீஸ் ஆகுது. புரியுது. ஓகே. சோ அதாங்க அப்படி பார்க்கும்போது உங்க கையில ஏதாவது ஒரு டிகிரி இருக்குது, நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு அப்கிரேட் ஆகணும், அதே ஃபீல்ட்ல நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்தீங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போக முடியும், அதிகமா சம்பளம் வாங்க முடியும். ஓகே சார். சோ யார் வந்தாலுமே அவங்களுக்கு இங்க வேலை வாங்கி தரீங்க இல்லையா? அவங்க பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி இப்போ என்ன ரோல்ல இருக்காங்களோ அடுத்த அப்கிரேட் பண்ணி சேலரி அதிகப்படுத்தி கொடுத்து நீங்க வேலை வாங்கி கொடுத்துறீங்க. அப்படி இருக்கும்போது வரக்கூடியவங்க உங்களுக்கு ஏதாவது பே பண்ணணுமா? இல்ல, கன்சல்டிங் ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படி 1 ரூபாய் கூட பே பண்ண தேவையில்ல. சூப்பர். ஓகே. கம்பெனி ஆன்போர்ட் பண்ணிருக்காங்க,
நான் இன்டர்வியூ பண்றது மட்டும் தான் என் வேலை. ஓகே ஓகே. சோ இந்த கேண்டிடேட் கிட்ட இருந்து ₹1 சார்ஜ் பண்ண போறது இல்ல. ரெஸ்யூம் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா போதும். வேலை வேணும், மாசம் சம்பளம் வேணும்னு கேக்குற மக்கள் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா போதும். ரைட் ஓகே. சோ தாங்க அப்படி ஃபைனலா பார்க்கும்போது உங்க கையில ஏதாவது ஒரு டிகிரி இருக்குது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது, இது இல்லாம எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது ஃப்ரெஷரோ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க நமக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ இம்மிடியேட் ஜாப் ஓப்பனிங்கும் இருக்குது. வந்தீங்க அப்படின்னா உடனே ரெஸ்யூம் கொடுத்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி உடனே வேலைக்கு போய்க்கிற முடியும். அடுத்த மாசம் உங்க கையில சம்பளம் வாங்கிக்க முடியும். சோ அந்த மாதிரி வேலையுமே இப்ப அவைலபிளா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஃபைனலா இந்த ஊருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா உங்க ஏரியாவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. சோ அதனால நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் கால் பண்ணிக்கோங்க, இல்லன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கீங்க, அதுல உங்க ரெசிப்ட் அனுப்புங்க. சோ உங்களுடைய பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி இவங்க நமக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. சோ இது எல்லாமே பண்ணி கொடுக்கறதுக்கு இவங்க ₹1 கூட சார்ஜ் பண்ண கிடையாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் வரை உங்கள் அமீர். டாடா பை பை, see you.